ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிஓஎஸ். பிஓஎஸ்ங்கிறது பாயிண்ட் ஆஃப் சேல். அது ஓப்பன் பண்ணுறது 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, செல்லுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிஓஎஸ் ஆப்ஷன் இருக்குது. இல்லை அப்படின்னா மேலே பிஓஎஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் எதில் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு பிஓஎஸ் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஒன்ஸ் பிஓஎஸ் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே மல்டிபிள் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஓகே, நார்மலாக டிஃபால்ட்டாக ஒரு வாக்கிங் கஸ்டமர் ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. அப்போ ஜஸ்ட்டு ஐட்டம் சூஸ் பண்ணுறோம், கேஷிங் பண்ணுறோம், பில் ஆயிடுச்சு. இது நார்மல் பில். இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா சர்வீசஸ் இருக்குது அப்படின்னா அதை எப்படி மாற்றுவீங்க? சரி, ஒரு கஸ்டமர் சேவ் பண்ண கஸ்டமராக இருந்தாங்கன்னா அவங்கள இங்கே போய் சர்ச் பண்ணோம்னா பேர் போட்டு சர்ச் பண்ணால் பேர் வரும், இல்லை மொபைலில் போட்டு சர்ச் பண்ணால் மொபைல் நம்பர் வரும். இல்லை புதுசாக ஒரு கஸ்டமர் வராங்கன்னா ஆட் பண்ணுற ஆப்ஷன் இங்கே இருக்குது. இண்டிவிஜுவல் கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிங்கன்னா கஸ்டமர் நேம், மொபைல் நம்பர் மேட்ரி, மற்றதெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷனல் ஆப்ஷன். நீங்கள் கிரியேட் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஒன்ஸ் கஸ்டமர் கிரியேட் பண்ணிட்டீங்க, ஐட்டம் சூஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, இது நார்மலாக போட்டு பில் பண்ண போகிறீங்க. இது சேவ் பண்ண கஸ்டமர். இந்த இடத்துல மற்ற சர்வீஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு சர்வீஸ் ஃபஸ்ட்டு டெலிவரி சார்ஜஸ் இல்லை மற்றெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் ஆட் பண்ணுற ஆப்ஷன். டைனின்னா, டேக் வேவா, டெலிவரியா, ஸோ அதுக்கான சார்ஜஸ். இப்போ டெலிவரி பண்ணுறாங்க அப்படின்னா டெலிவரிக்கான சார்ஜஸ் 50 rupees. இப்போ எடுத்தாச்சு. ஓகே, அடுத்தது டேபிள். எந்த டேபிளில் அவங்க உட்காந்து சாப்பிட்றாங்க, டேபிள் நம்பர் 1. அடுத்து அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு டேபிளுக்கு நார்மலாக சிம்பிளாக கேஓடி இருந்தால் போதுமா? சிம்பிளாக கேஓடினா ஜஸ்ட் கேஓடி ஹேண்டில் பண்ணிட்டீங்க. இதை சர்வ் பண்ணுறதுக்கு ஆர்டர் ஆல் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா, அதாவது சர்வீஸ் ஸ்டாஃப் சூஸ் பண்ணி பில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. இல்லை வேணாம் ஜஸ்ட்டு பில் பண்ண முடிஞ்சிச்சு. கிச்சனுக்கு நோட்டிஃபிகேஷன் போயிடும். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நோட்டிஃபிகேஷன் பில் கிளியர் ஆகிடுச்சு. யுவர் சைடு ஓவர். இங்கே பார்க்குறீங்க அங்கே நியூ ஆர்டர் வந்துருச்சு, ரிசீவ்டு. கிச்சன், இது என்ன கிச்சனுங்கிறது, கிச்சனுக்கு ஓப்பன் பண்ணுற ஆப்ஷன் இங்கே லெஃப்ட்லேயே நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா கிச்சன் பேஜ் வந்துடும். அங்கே போயிட்டு கிச்சன் உள்ளதை செஃப் பார்த்துட்டு இருப்பார், ரீலோட் பண்ணிட்டு இருப்பார். பார்க்கும்போது ஆர்டர் ரிசீவ் ஆகிடுச்சு. இங்கே பிரிண்ட் பண்ணுற ஆப்ஷன் வச்சுருக்கோம், டெலிவரி பேக்கேஜ் பண்ணுற ஆப்ஷன் வச்சுருக்கோம். டெலிவரிக்கும் நார்மல் பண்ணுறது வித்தியாசம் என்னென்னா ப்ரைஸிங் வந்துட்டு டெலிவரியில் இருக்காது. ஜஸ்ட்டு ஐட்டமு, குவான்டிட்டி, அட்ரஸ் இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். பில் நம்பர் இன்ஃபர்மேஷன்ஸ். அடுத்தது இந்த இடத்துல அவரை வாங்கின ஐட்டமை குக் பண்ணிட்டார். குக் பண்ணதுக்கு ஓகே, ஆர்டர் அவர் கிளியர் பண்ணிட்டாரு. செஃப் கிளிக் பண்ணி முடிச்சாரு அப்படின்னா செஃப் குக் பண்ணதுக்கப்புறம் இதோட ஸ்டேட்டஸ் இங்கே சர்வ் பண்ணுற பர்சனுக்கு அங்கே போகணும். எப்போ சர்வரை சூஸ் பண்ணி இருந்தால், இல்லை அப்படின்னா குக்கிங் முடிஞ்சுன்னு ஸ்டேட்டஸ் முடிஞ்சிடும். அதை வந்து அவங்க வாங்கிப்பாங்க. யார் டேபிளில் வந்து வாங்கிக்கிற, இல்லை அந்த டேக்வேக்கு வந்து வாங்கிக்கிற அந்த பர்சன் வந்து வாங்கிப்பாங்க. இது பில் ஓவர். இது நார்மல்.